வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். போன வாரம் மட்டன் சாப்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய வெஜிடேரியன் லவர்ஸ் இல்லை மட்டனுக்கு பதிலாக வேறு என்ன ஆல்டர்னேட் சேர்க்கலான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணிக்கிறேன். இது வெறும் வெஜிடேரியன் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வெஜிடேரியன் லவர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாழைக்காய் சாப் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 15 கிராம் அளவு இஞ்சி, 30 கிராம் அளவு பூண்டு, 400 கிராம் அளவு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷனில் இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். இதை நல்லா வதக்கிட்டேன். இதோடைய சூடு நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொன்னிறமாக வந்ததன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிந்து அதில் இருக்கக்கூடிய மனம் வெளியில் வந்ததன் பிறகு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு கலவையை இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக இதில் 100 ml தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட கலர் பாருங்கள், நல்லா வெள்ளை கலரில் இருந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் 300 கிராம் அளவு வாழைக்காயை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காயை மசாலா நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷனில் நான் வாழைக்காவை கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் வேகிறதுக்காக இதில் 100 ml தண்ணி மறுபடியும் அதை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை நான் குக் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் இன்னும் குவிக்காக முடியணும் அப்படின்னா நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போதே நல்லா கொதிக்கிற தண்ணியில் வாழைக்காவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததன் பிறகு இதை சேர்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறேன். இந்த வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதோட லிட்டை இப்போ நம்ம திறக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழைக்காவும் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூளை இது மேலே தூவி விட்டுக்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி. ஒரு ஈஸியான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்ரேஷனில் வெறும் வாழைக்காய் மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, அதாவது எலஃபென்ட் யாம், இதை சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.